வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 6362 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு விரைவு சாலை பணிகள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். நேபாளத்தில் நேரிட்ட விமான விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். கிரன்ச் லேப்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 31,000 கிலோமீட்டர் புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6362 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் 22 புதிய திட்டங்கள் 33,467 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 5147 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒதுக்கிய நிதியை விட 23 மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 9,950 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி அறிக்கைகள் மற்றும் சிறப்பு விவாதங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக பயிலரங்குகளும் 27 மாநிலங்களின் தலைநகரங்களில் நடத்தப்பட்டதாக அமைச்சர் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்த பின் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மகளிர், இளையோர், சிறு குறு தொழில்துறையினரின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்ததாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அதில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை பெங்களூரு விரைவு சாலை பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் 7,525 கோடி ரூபாய் செலவில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த சாலை பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னை பெங்களூரு இடையேயான பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் இதர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மற்றும் சாலை விரிவாக்கப் பணிகள் அடுத்த ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளதாக கூறிக்கொண்டு அதற்கு மாறாக எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு உள்ளது என குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நீத்தி ஆயோக் கூட்டத்தை தமிழகம், தெலங்கானா உள்ளிட்ட 8 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் புறக்கணித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் வழிகாட்டுதலின் பேரில் இதுபோன்ற தவறான நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 11% அளவிற்கு நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரியை சீராக விநியோகம் செய்வது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை மக்கள் நீதிமன்றங்கள் நடைபெறும் என தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அறிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சமரச வகையில் தீர்வு காணும் நோக்கில் நடத்தப்படும் இந்த மக்கள் நீதிமன்றங்களை சம்பந்தப்பட்டவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்.
பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி, மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல், விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல், காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நேரிட்ட விமான விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். காத்மண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் சில நொடிகளிலேயே விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் மட்டும் காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். விபத்து நடந்த இடத்தை அந்நாட்டு உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் லேகாக் ஆய்வு செய்தார். ஆந்திராவில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் 2 மாதங்களுக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து அவர் பேசினார். நிதி சிக்கலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். முந்தைய அரசின் தவறான நிர்வாகம் காரணமாக அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என அவர் குறிப்பிட்டார். நிதி, சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்குத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா இன்று நிறைவேறியது. இதன்படி தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்தியா, ரஷ்யா இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான துணைக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைமை இயக்குநர் திரு நீனா சிங் கூறியிருக்கிறார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இதற்கான முகாம் விரைவில் நடைபெறும் என்றார். இதேபோல் ரயில்வே பாதுகாப்பு படையிலும் முன்னாள் அக்னி வீரர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கை விரைவில் தொடங்கும் என்றும் அதன் தலைமை இயக்குநர் திரு மனோஜ் யாதவ் தெரிவித்தார். வருமான வரி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. 1860ஆம் ஆண்டு இதே நாளில் நாட்டில் முதல் முறையாக வருமான வரி விதிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இது கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி பங்கேற்று வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கினார். ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறாமல் வெளிநாட்டு பங்குகளை வாங்கியது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சனுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக திரு ஜெகத் ரட்சகன் தலைப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியன், நீதிபதி திரு C குமரப்பன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிரன்ச் லேப்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். ஆன்லைன் மூலம் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ரஷ்யாவின் எவகெனி அலக்கிசவை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 5 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் தன்ஸ்ரீ ஃபாண்டும், 57 கிலோ எடைப்பிரிவில் தபஸ்யாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் நிகிதாவும், 68 கிலோ எடைப்பிரிவில் சிருஷ்டியும், 76 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி பெர்வாலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 50 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கானும், 53 கிலோ எடைப்பிரிவில் கீர்த்தியும், 65 கிலோ எடைப்பிரிவில் சரிகாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 72 கிலோ எடைப்பிரிவில் அம்ருதா பூஜாரி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் இந்தியா பெற்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 6362 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு விரைவுச்சாலை பணிகள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை இணை அமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். நேபாளத்தில் நேரிட்ட விமான விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். கிரன்ச் லேப்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.